லைஃப் பார்ட்னர் எப்படி அமையணும்னு ஆசைப்படுறீங்க? நம்ம லைஃப் பார்ட்னர் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா போதும் ப்ரோ. நமக்கு பிடிச்ச மாதிரி அம்மா அப்பா பார்த்துட்டா போதும். வேற ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை ப்ரோ. அம்மா நல்லா பாத்துக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான் bro. டிபெண்ட்ஸ் ப்ரோ. நான் ஏன் சொல்றேன்னா இப்போ நான் இருக்க மைண்ட் செட்டுக்கு நான் இந்த சிங்கிள் லைஃப் ஜாலியா இருக்குன்னு சொல்றேன். என் வைப்புக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பார்ட்னரா இருந்தா நல்லா இருக்கும். இப்போ நான் அம்மாவும் நல்லா பாத்துக்கணும், அப்பாவும் நல்லா பாத்துக்கணும், ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிற மாதிரி இருந்தா போதும். பெருசா ஆக்சுவலி ஒன்றும் இல்லை. நான் 2 பேரும் ஒரே கோல்ஸ் எய்ம் பண்ணி எடுத்தது. அதே மாதிரி வேற பெருசா நம்ம அளவுக்கு வைப் செட் ஆகுறது, அது மட்டுமே போதும். ஒரே கோல் இருந்துச்சுன்னா போதும். அதை நோக்கி போறது கரெக்டாக இருக்கும். கேரிங்கா இருக்கணும். சரி, எங்க அப்பா மாதிரி இருக்கணும். எங்க அப்பா வந்து இந்த வரைக்கும் கேரிங்கா பாத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் கண்டிப்பா கிடைக்கும். நான் மேரிட் தான். ஸோ ஆல்ரெடி எனக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் நான் அமைச்சுக்கிட்டேன். ஸோ அதான் எனக்கு பிடிச்சபடி எல்லாமே இருக்கு. இப்போ நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்ல எதனால இப்படி நீங்க நினைக்கிறீங்க? யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லவ் இருந்துச்சு, அதை ஏமாத்திட்டு போயிருச்சு. இருந்து மேரேஜும் பண்ணேன், பட் விட்டு போயிட்டாங்க. காசுக்கு ஆசைப்பட்டாங்க, காசு மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சா விட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை நம்மளுக்கு உண்மையா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து எனக்கு வந்து மாடர்னா இல்லாம எனக்கு வந்து மாடர்னும் இருக்காம ட்ரெடிஷ்னல் இருக்காம மாடர்ன் இருந்தாலே எனக்கு போதும். அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை பார்க்கலனாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து லாயலா இருந்தா போதும். எனக்கு வசதியான பொண்ணு தேவையில்ல, ஏழ்மையான பொண்ணா இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா போதும் ப்ரோ. 2 பேத்துக்கு செட் ஆச்சுன்னா போதும் ப்ரோ. நல்லா அம்மாவை பார்த்துக்கணும், அப்புறம் என் குடும்பத்தை பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்கலாம் பரவாயில்ல, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், வீட்டுக்கு கரெக்டான ஒரு பொண்ணா இருக்கணும். ப்ரோ, நம்ம லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. அதுவும் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நான் 90s கிட்ஸு. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. அதாவது என்ன நான் லவ் பண்ணுறேன்னா அந்த பொண்ணுக்கு நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. அவங்களாவே எனக்கு எல்லாம் பண்ணணும். எப்படி சொல்றேன்னா, எனக்கு நல்லா இருக்கணும் அவனுங்க, நான் நல்லா பாத்துக்கணும் அவங்க வந்து எனக்கு ஹாப்பியா வச்சிருக்கணும். அவங்க எப்படின்னா நல்லா பாத்துக்கணும், என்னைய நல்லா பாத்துக்கணும். நல்லா இருக்கும். இப்போ நான் எப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா புதுசா பாக்குறேன் அப்படின்னாலும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல நான் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். எப்படியோ பேசி பழக்கமாயிருவேன் நான். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஈக்குவலா நல்லா பழகுற மாதிரி ஒருத்தவங்களா இருந்தாங்கன்னா அது வந்து ஈஸியா இருக்கும் லைஃப் ரன் பண்றதுக்கு. அம்மா நல்லா பாத்துக்கிட்டா போதும், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லையா, போகிற போக்குல அது அப்படியே அமையும். பெருசா ஒரு புரிஞ்சுக்கணும், வேற என்ன இருக்க போகுது. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போகுது. எனக்கு ஈக்குவலா அவங்க படிச்சிருக்கணும், இல்லாட்டினா வந்து அவங்க வந்து ஒரு வசதியா இருக்கணும், ஏதாவது நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏன் நீங்க நினைக்கல? நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, அன்பா இருந்தா போதும். குடும்பத்துல எப்பயுமே நம்ம கூட கரெக்டா இருந்து நம்மளுக்கு உண்மையா இருந்தா மட்டும் போதும். கண்டிப்பா நீங்க பிடிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அது ஓகே. ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சு தானே அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, கோவப்படுவா எந்த விஷயம் சொன்னாலும். அதை வந்து நான் ஆக்சுவலா குழந்தை மாதிரி நான் பார்த்தேன். என்னன்னா சின்ன விஷயம் சொன்னா கூட கோவப்படுவா. ஸோ அந்த டைம்ல பேச மாட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அது மட்டுமே தகுதியான்னு கேட்டா கிடையாது. எப்படின்னா எனக்கு சொல்ல போனா சொல்றது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஒய்ஃபுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. அதை மீறி நான் வந்து அது தெரிஞ்சா லவ் பண்ணேன். ஸோ வந்து என்னை பாத்துக்குவா, எங்க அம்மா, எனக்கு அப்பா கிடையாது, என்னை பாத்துக்குவா, எங்க அம்மாவை பாத்துக்குவா அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த சினிமாட்டிக்கா நான் சொல்லல. ஆனா எனக்கு இவன் கூட லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக நான் வீட்டுல சம்மதிக்கலைன்னா நான் வீட்டுல சொல்லல ஆக்சுவலா. பட் ஆனா வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. அதனால நான் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணுவேன். எதனால அப்பா மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றீங்க? எங்க அப்பா எல்லாத்தையுமே பெஸ்ட். ஏன் சொல்ல, கேரிங்லயும் ஓகே, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் பெஸ்டா இருக்காரு. எங்களுக்கு வந்து ஒரு அப்பாவை தாண்டி ஒரு ஃப்ரெண்டா இருக்காரு. அதே மாதிரி ஹஸ்பண்டும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும். இல்ல ஒரு சிலர் வந்து எனக்கு ஈக்குவலா படிச்சிருக்கணும், நல்லாவே அழகா இருக்கணும், எல்லா விதத்துலயும் தகுதியானவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அடிப்புங்கிறது இது சேம் குவாலிஃபிகேஷன் அப்படிலாம் எதுவும் இல்லை. நமக்கு தெரியும் எப்படி காலேஜ் எப்படி இருக்கு, ஸ்கூலுக்கு எப்படி இருக்குன்னு. எஜுகேஷன் அப்படிலாம் எதுவும் இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும், அவ்வளவுதான். பெருசா ஒரு இது இல்லை. அது போற போக்குல பாத்துக்கலாம். இன்னும் இப்பயே முடிவு பண்ணுன்ற எந்த அவசியம் இல்லை. அது லைஃப் இருக்குல்ல. படிச்ச பொண்ணு தேவை இல்லையா? அந்த மாதிரிலாம் ப்ரோ, நல்லா இருந்தா போதும், நீட்டா இருந்தா போதும். அண்ட் இப்போ நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அவங்களோட கேட்பேன். அவங்களோட உங்களுக்கு என்ன சஜஷன்ற மாதிரிலாம் கேட்பேன். ஸோ அவங்க சஜஷன் சொன்னாங்கன்னா அதுவும் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் இப்போ சில பேர்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா நீ எது பண்ணாலும் கரெக்டு தான், எது வேணாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லணும், அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் தாட்ஸ் இருக்கும்.
ஸோ அது மாதிரி எந்த டிசிஷன் எடுத்தாலும் எதா இருந்தாலும் ஈக்குவலா ஷேர் பண்ற மாதிரி ஒரு பார்ட்னர். அவங்க நல்லா இருந்தா போதும், நம்மளை கரெக்டா வச்சு பார்த்துக்கிட்டா போதும், நம்மளுக்கு உண்மையா இருந்தா போதும். உண்மை. விட்டு போக கூடாது என்னைக்குமே. மற்றபடி கஷ்டம் இல்லை. வேற ஏதாவது குவாலிஃபிகேஷன் நமக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த எண்ணமும் கிடையாதா? அதெல்லாம் எதிர்பார்க்கறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கறது கிடையாது. ஈக்குவல் என்ன லைக் ஒரே மாதிரி படிச்சிருக்கிறது, படிச்சிருக்கிறது அதெல்லாம் ஒவ்வொருத்தங்க பொறுத்துங்க. அது டிபெண்ட்ஸ், அது ஒவ்வொரு ஆள் பொறுத்து டிபெண்ட்ஸ். அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு அம்மா அப்பா பாக்குற மாதிரி ஆசைப்படுறேன். ஓகே. வேற எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். வெளியே வந்து அடிக்கடி சாப்பிட்ற பையனா வேணும். ஏன்னா நான் ஒரு குட்டி, அவனும் ஒரு குட்டியா இருந்தா நல்லா இருக்கும். அப்ப படிச்ச பையன் வேணாமா உங்களுக்கு? அது பிரச்சனை இல்ல, நல்லா சம்பாரிச்சா போதும். படிக்கிறானோ இல்லையோ, எந்த வேலைக்கு இருந்தாலும் ஓகே, நல்லா பாத்துக்கிட்டா போதும். நீங்க நல்லா பாத்துக்கீங்களா வரப்போற ஹஸ்பண்ட? எப்படி பாத்துக்கீங்க? அவர் வேலைக்கு வரைக்கும் நான் வேலைக்கு போனா அவர் வேலைக்கு போக தேவையில்லை. அவர் வீட்லயே இருந்துக்கலாம், நான் சமாளிச்சு போடுவேன் கண்டிப்பா. கல்யாணம் பண்றதுக்கு ஏஜ் பேரியருங்கிறது இவங்க சொசைட்டி செட் பண்ணது. என்ன காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் முன்னாடிதான் இன்னைக்கு என்னென்னமோ பண்றாங்க. இந்த ஸோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ ப்ரைவேட் ஸ்பேஸை வந்துட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசாத இவங்க கிட்ட பேசாத அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ப்ரைவேட் ஸ்பேஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்படின்னா எப்படி சொல்றது, வசதியா நம்ம எதிர்பார்க்கல ஒன்றும். எப்படி என்னை வச்சு நல்லா பார்த்தா ஓகே. ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணோம். இப்போ வரைக்குமே சரி, நல்லா போயிட்டு இருக்கு. நானு, ஒய்ஃபு, அம்மா, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, பாட்டி, அம்மாவோட அம்மா. நான் சந்தோஷமா இருக்கோம். இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. நான் எப்படி லவ் பண்றப்ப எப்படி இருந்தனோ அதே மாதிரி இப்ப இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். பையன் எவ்வளவு படிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னையோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். ஆனா வசதி ஒண்ணு வேணா, படிச்சா எனக்கு போதும். நல்லா சம்பாடிச்சு போகணும் பையனா எனக்கு வேணும், அவ்வளவுதான். நல்லா பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஒண்ணுக்கு நம்மளோட ஒரு 3 வயசு 4 வயசு கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்பதான் bro நம்ம சொல்றதை கேட்பாங்க. ஏன்னா நம்ம எதுவும் சொல்லும் போது எதிர்ப்பாங்க. ஏதாவது பேசும்போது ரொம்ப கோவமா பேசும்போது, நம்ம ஏதோ கோவமா பேசினா கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் இந்த ஏஜ் கரெக்டா இருக்கும். நம்ம ஏஜ்லயே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். நான் வீட்டுக்கு போறேன், செட் ஆகுது இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது இல்ல. ஸோ லைக் அவங்களுக்கு பாஸ்ட் எல்லாமே நிறைய இருக்கும். எதா இருந்தாலும் லைக் லைஃப் ரன் பண்றப்போ ஈக்குவலா எல்லாருக்குமே பாஸ்ட் இல்லாமலாம் இப்போ இருக்க ஜெனரேஷன் எல்லாத்துக்குமே பாஸ்ட் இருக்கு. நான்லாம் வந்துட்டு 2K தான் நானு. ஸோ அதனால எனக்கு பாக்குறது எப்படியும் 2-3 வயசு சின்ன பொண்ணா தான் இருக்கும். அது கண்டிப்பா பாஸ்ட் இல்லாமலாம் இருக்காது. ஸோ பாஸ்ட் இருக்கோ இல்லையோ, நம்ம கமிட்மெண்ட், லைஃப், மேரேஜ் அப்படின்னு வந்துட்டா நம்ம அதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதை பத்தி யோசிச்சு இல்லாம அந்த மாதிரி இருக்கணும் நான் எதிர்பார்ப்பேன். இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது தகுதிகள் படிச்சிருக்கணும், வேற ஏதாவது சொல்ல முடியுமா? படிப்பு தேவையில்ல, படிப்பு இல்லைன்னா பரவாயில்ல. வேற எங்க வீட்டுல இருக்கவங்க பாத்துக்கினா போதாது. எனக்கு ஈக்குவலா அந்த பொண்ணு படிச்சிருக்கணும், என்ன மாதிரி அந்த பொண்ணு ஹேண்ட்ஸமா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. சோ அது மாதிரி நீங்க ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? அவ்வளவுதான் bro. எதுவும் சூஸ் பண்ணிட்டீங்களா? பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படி? ஒரு பொண்ணு மைண்ட்ல இருக்காங்க, என்னன்னு தெரியல. பேசணும், பேசி பிடிச்சிருந்தா ஓகே. உங்களுக்கு ஹோம்லியா இருந்தா பிடிக்குமா இல்ல மாடர்னா இருந்தா பிடிக்குமா கேர்ள்? ஹோம்லியாவும் இருக்கணும், மாடர்னாவும் இருக்கணும் bro. இருக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். நான் ரொம்ப ஹோம்லியாவும் இருக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். மாடர்னாவும் இருக்கலாம், ஹோம்லியாவும் இருக்கணும். சிச்சுவேஷன் எப்படின்னு அவங்க புரிஞ்சுட்டு இருக்கணும். அந்த லவ் இருக்கு. ஆனா பிராக்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னா, கொஞ்சம் கேப் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும்ல. மேரேஜ் முன்னாடி எப்படி இருக்குமோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இருக்காது எதிர்பார்த்த மாதிரி. பட் ஆனா அதையும் தாண்டி ஓகே, இது ஒரு விதமான ஃபீலிங்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா போயிட்டு இருக்கு இப்போ. சோ நீங்க நினைச்ச மாதிரி அமைஞ்சிட்டாங்களா? இல்ல, ஆக்சுவலா எனக்கு சிட்டிகள், வில்லேஜ்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனா சிட்டில ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு பொண்ணா எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் இப்போ நான் அமைச்சிருக்கேன். ஸோ இது லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுங்கிறது ஜஸ்ட் ஒரு பேருக்கு லவ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு இது பண்றதுக்கு, அதுக்கு ஒரு ப்ராப்பரான வேலை லீகலைஸ் பண்ணி உண்மையிலேயே லைஃபை கொண்டு போகலாம்ல. நான் சொன்ன மாதிரி சிட்டிகள்னா படிச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ வில்லேஜ்கள்னாலும் படிச்சிருப்பாங்க. சிட்டிகளுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், டே டு டே லைஃப்ல நிறைய பார்ப்பாங்க. ஸோ அதனால டக்குன்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுலாம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. நம்ம சொல்லி தான் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான். இல்ல ஏதாவது குவாலிஃபிகேஷன் சொல்லலாமே, இப்படி இருக்கலாம், ஹஸ்பண்ட் வந்தா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. எனக்கு அவர் என்கிட்ட ஃப்ரெண்டா இருந்தா ஜாலியா பேசிட்டு நல்லா சாப்பிடுற பையனா வேணும். லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும் ஒரு ஆசை. வீட்டுக்கு சம்பந்தமா வீட்டுல என்னைக்குமே எதிர்ப்பு இருக்க கூடாது. 2 பேரும் லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் வீட்லயுமே எதிர்ப்பு இல்லாம இருக்கணும். இப்ப நம்ம லவ் பண்றோம், அந்த பொண்ணு வீட்டுல எதிர்ப்பு இருக்கா? வேணாம் ப்ரோ, வீட்டுல சம்மதம் இருந்தா தான் என்னைக்குமே. டீசெண்டான லைக் எல்லாமே இருந்துச்சுன்னா, லைக் நல்ல ப்ரொஃபஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா நோ சொல்றதுக்கு அவசியம் இல்லை. அது ஒண்ணுதான்.
இப்ப இருக்க எல்லாமே படிச்சிருந்தாதான் ரொம்ப முக்கியம். இப்போ படிச்சிருக்கணும் கண்டிப்பா. ஸோ அது மாதிரிதான். வேற எதுவும் பெருசாலாம் டாமினேட் பண்ணாம இருக்கணும், அந்த மாதிரி தான். கண்டிப்பா லவ் மேரேஜ். எதனால லவ் மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க? இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னா நான் அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ எத்தனை எக்ஸ் இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதே நான் வந்து லவ் மேரேஜ்னா வந்து நான் மட்டும் லாயலா இருப்பேன், அதே மாதிரி அந்த பொண்ணு எனக்கு லாயலா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட் இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அதை நம்ம சொல்ல மாட்டோம். நீ உன் இஷ்டம், நீ பண்றேன்னா பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. பட் ஆனால் அவங்களே இல்லடா, நான் கொஞ்சம் ஒரு லிமிட்ல இருக்கேன், உனக்கு பிடிக்கல அப்படின்றது எனக்கு தெரியுது, நம்மளை பார்த்து புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்போம். அது ஒண்ணு. ரெண்டாவது, வீட்டில் எங்க அம்மா அப்பாவோட சர்க்கிள், எனக்கு அம்மா அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு என்னைய விட்டா யாரும் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப வரப்போறவங்க அவங்க 2 பேரும் மிங்கிளாகி கரெக்டா இருந்துட்டாலே போதும். நான் என்னைய தனிப்படுத்திட்டு நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கோம், நீ வந்துட்டு எனக்கு ஆப்போசிட், அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு அது பிடிக்கும். இந்த மாதிரி இருந்தாலே எனக்கு போதும் ப்ரோ. மற்றபடி நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. பணம் அதெல்லாம் நமக்கு பிடிக்காது ப்ரோ. நம்ம நம்பருக்கா நம்மளால சம்பாதிக்க முடியும், நம்ம வச்சு காப்பாற்ற முடியும், நம்மளால நம்பிக்கை இருக்கு. அதனால நமக்கு உண்மையா இருந்தா போதும் ப்ரோ என்னைக்குமே. அவ்வளவுதான். அது மாதிரி அது வந்துட்டு அழகு இருக்கணும் ப்ரோ. அழகு இருக்கிறதோட அறிவு இருக்கணும் ப்ரோ, அதான் முக்கியம். அழகு வந்துட்டு நம்ம கண்டிப்பா கிடைக்கும். சில பேர்லாம் ஏன் ப்ரோ, இப்போ நார்மலா சொல்றேன், அது நான் சிட்டி வில்லேஜ்னு பிரிச்சு பேசுறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஸோ வில்லேஜஸ்லயே நிறைய பொண்ணுங்க அழகாவும் இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க சிட்டியோட. ஆனா நமக்கு மைண்ட் செட் அப்படின்னு பாக்குறப்போ அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கதான் நான் பார்ப்பேன். அழகு வந்துட்டு லைக் ஓகே, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதானே நம்ம எதிர்பார்க்க முடியும். நான் ஓரளவுக்கு இருப்பேன், அவங்களும் ஓரளவுக்கு இருந்தா போதும். ரொம்பலாம் அழகா இருக்குங்கலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். இப்போ மாடனா போகும்போது, நடந்து போகும்போது 4 பேர் பேசுறதுலாம் நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பாரா அவனோட ஒய்ஃப் இப்படி போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அதே நம்ம வில்லேஜ்ல அந்த பாரா அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும், நம்ம லைஃப்ல இந்த மாதிரி பொண்ணு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கணும் பார்க்கும் போது. அப்படி இருந்தாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்.